Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. விவசாயம் செய்ய முடியாத அளவிற்கு பட்டாசு ஆலைகள் உள்ளதாக குறை தீர்க்கும் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமாரிடம் விவசாயிகள் புகார் அளித்தனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. பேரையூர், கள்ளப்பட்டி பகுதியில் பட்டாசு ஆலைகள் அமைப்பதற்கான இடங்களை சுற்றி வளைத்து தடுப்பு சுவர் கட்டி உள்ளதாகவும் விவசாய நிலத்திற்கு செல்ல முடியாத நிலை ஏற்படுவதாகவும் விவசாயிகள் ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழக விவசாயிகள் சங்க மாநில தலைவர் நாராயணசாமி, விவசாய பயிர்கள் பட்டாசு மருந்தால் பாதிப்பிற்கு உள்ளாகிறது எனவும் விவசாயத்தை காக்க மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த மோதகம் பிற்காவில் வையூர், ரெட்டரைப்பட்டி, கோப்பைநாயக்கம்பட்டி, நல்லமரம் மற்றும் சுற்றுவட்டார கிராமத்தில் பயரூர், அதாவது வெடிபொருள் தயாரிக்கும் பட்டாசு தொழிற்சாலை அமைய இருக்கின்றது. 24ஆம் ஆண்டில் ஒரு மனு கொடுத்தோம் கலெக்டர் ஹவுஸில். அதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. கட்டுவதுக்கு முன்னாடியே திருப்பி 5வது மாதம், இந்த வருடம் 25வது மாதத்தில் ஒரு மனு கொடுத்தோம். அந்த மனுவுக்கும் எந்த நடவடிக்கையில் பதிலும் வரல. ஆனால் பயரோர்ஸ் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த அதிகாரிகள் தான் இதற்கு உடந்தையாக இருக்கிறார்கள் தவிர இந்த பயரோர்ஸ் நிறுவனங்கள் இங்கு அமைந்தால் முற்றிலும் சுற்று வட்டாரத்தில் விவசாயமும் பாதிக்கப்படும். விவசாயிகள் ஆடு, மாடுகள், பசுமாடுகள் வளர்க்க முடியாது. ஆகவே இந்த பயரோர்ஸ் உள்ள கெமிக்கலால் மக்களுக்கு சுகாதார கேடுகள் விளையும். ஆகையால் இந்த பயரோர்ஸை தடுத்து நிறுத்த வேண்டும். இதன் அனுபவத்தை சிவகாசி சுற்று வட்டாரத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த விஷயத்தை தான் இங்கே வரக்கூடாது, இந்த பகுதியில் சுகாதாரம் இருக்க வேண்டும் என்று கோரி இந்த பயரோர்ஸை இந்த மோதகம் பிற்காவில் தடை செய்ய வேண்டும் என்று தமிழ் விவசாய சங்கத்தின் சார்பாக இந்த கோரிக்கை வைத்திருக்கின்றோம்.